இல்லையா அவங்களோட ஸ்கிரீன் விளங்குதா? உங்க சவுண்ட காணோம் நூர் ரஹ்மான். நல்லா கேக்குதுன்னு தான் கடிச்சு அதுக்கு ஒரு சவுண்ட காணுமே. ஹபீபுர் ரஹ்மான், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களோட சவுண்ட் கேக்குது இல்லை? ஆ ஆ சவுண்ட் சவுண்ட் கேக்குதா? ஓ கடைசியா என்ன படிச்சோம்? சொல்ல ஆ குயிக்கா சொல்லணுமா? லாஸ்ட் கிளாஸ்ல என்ன படிச்சோம் நான்? தலைப்பு என்ன படிச்சோங்க? நாங்க நேத்து படிச்சது என்னண்டாக்க, சரி முந்தினாத்து படிச்சது 3 விஷயங்கள் எங்களுக்கு நிப்பட்டலும். அதுல அதுல ஒன்னாவது விஷயம் அல்லாஹ் ஒன்னாவது என்ன? பார்த்து. வெரி குட். ஆ வசனத்துல கடைசி இப்படி நிப்பாட்டன்னு படிச்சேன் அப்படிதானே? உங்களோட கவரேஜ்ல ஓ பிரச்சனை மாதிரி விளங்கு. ஓகே. முதலாவது படிச்சேன். முதலாவது என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஃபத்ஹத்தைன் இல்லாட்டி ஃபத்ஹ மத்து அவரன்ல வந்தா நிப்பட்டலும், இல்லாட்டி அலிஃப் வந்தா நிப்பட்டலும். எப்படி நிப்பாட்டுறது? அங்கதான் பிரச்சனை. நிப்பாட்டேலும் சரி, எப்படி நிப்பாட்டணும்? சும்மா நிப்பாட்டுறதா? வந்தா நிப்பாட்டுற அப்படியா? வந்ததோட நிப்பாட்டணும் அப்படியா? இல்ல இல்ல, அந்த குண்டுத்தா வந்தண்டாக்க அதுலதான் நிப்பட்டணும், பெரிய ஹால. இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப இப்ப என்ன சொன்னீங்க? முதலாவது இப்ப என்ன சொன்னீங்க? வசனத்துல கடைசியில அலிஃப் அந்த ஃபத்ஹத்தைன் அல்லது ஃபத்ஹ் மத் வந்தா எப்படி நிப்பாட்டுறது? குண்டுதா வச்சு நிப்பாட்டணும் அப்படியா? இல்ல, அலிஃப் வந்தா அப்படி நிப்பட்டணும், நிப்பாட்டணும். நீட்டி. இல்லங்க. அதான் முக்கியம். என்ன செய்யணும்? வெரி குட். எப்படி? அலிஃப் வந்தா நீட்டி நிப்பட்டணும், ஃபத்ஹ மத்து வந்தாலும் நீட்டி நிப்பட்டணும், குட். ஃபத்ஹத்தைன் வந்தா அதுக்கு பெரிய ஹா போட்டு நிப்பட்டணும். வெரி குட். ஆ ஆ இரண்டாவது என்ன? இரண்டாவது அதான் அலிஃப் வந்தா. அது முதலாவது. எல்லாம் முதல் வந்து நீ சொன்னதெல்லாம் முதலாவது. இந்த ஐக்கு முதலாவது நீ சொன்ன எல்லாம் சரி. இந்த உதாரணம் எல்லாம் பார்த்துட்டோம் அப்படித்தானே? ஓ இதெல்லாம் இரண்டாவது நான் ம், முறை ரெண்டுன்னு சொல்லி ஒன்று பார்த்தோமே, மறந்துட்டா? இந்த ஐக்கு முறை ஓ ரெண்டுன்னு சொல்லி பார்த்தோமே, மறக்கப்படாது என்ன? ஆஹா, அப்படி மறக்க இயலாது. என்ன ரெண்டாவது? ரெண்டாவது படிச்சது வந்து அந்த குட். சொல்லுங்க சொல்லுங்க. நீ சொல்லணும் ரெண்டாவது. என்னது ரெண்டாவது? என்ன படிச்சிருந்து? ரெண்டாவது படிச்சது வந்து அந்த குண்டித்தா சட்டித்தா. அதைத்தான் சொல்லுங்க. வெரி வெரி குட் வெரி குட். விளக்கமா சொன்னா சரி. மாஷா அல்லாஹ். குட். சொல்லுங்க. சட்டிதா குண்டுதா சொல்லுங்க. அதுகள் வந்து அதுக்கு ஹா போட்டு நிப்பட்டுச்சுன்னு. எதுக்கு எல்லாத்தாக்குமா? சட்டிதா குண்டுதா பெரியதா எந்த தா வந்தாலும் கடைசியில ஆஹா போட்டு நிப்பாட்டணும் அப்படியா? ஆஹா இல்ல, ஆஹா.
குண்டிதாக சரியா மாட்டான். சரியா சொல்லணும். வசனத்துல கடைசியில சொல்லுங்க எப்படி? வசனத்துல கடைசியில குண்டுதா வந்துச்சேண்டா அதுக்கு ஹா போட்டு நிப்பாட்டணும். ஆவ போட்டு நிப்பாடணும். வெரி குட். இது மூணையும் இது நாலு நிப்பாட்டு காட்டுங்க. எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லி நிப்பாட்டு காட்டுங்க. நாருல்லாஹி நாருல்லாஹில் ஊகதா ரெண்டாவது இன்னமா அலைஹிம் மூசதா ஃபீ பாத்தீங்களா? அமதிம் சுவாத மஜ்ஜதா சுவாதா இல்ல சுவாத சுவாத மஸதா மூணாவது ஃபீ அமதிம் முமந்ததா. வெரி குட். அப்ப நாங்க இன்னைக்கு மூணாவது முறை போவோம். இதுதான் கடைசி முறை. வீட்டுல போயிட்டு குர்ஆன் எடுத்து தேடி பாத்தீங்களா எல்லாத்தையும்? அதான் முக்கியம். ஓ ஓ ஒவ்வொன்றிலையும் எத்தனை எத்தனை அம் எத்தனை தேடி அம்மா குர்ஆன்ல முழுமே அதுதான். அப்படியா? அம்மா என்ன சூரா சரி முழுமே அந்த மாஷா அல்லாஹ், வெரி குட். என்ன சரி வித்தியாசமான முறையில நிப்பாட்டுறதுக்கு என்ன சரி இருக்குதா? வந்திக்குதா? நான் காணல. ஒன்னையும் காணல. வித்தியாசம் ஒன்றும் இல்ல. இப்ப இல்ல. அவ்வளவுதான் விஷயம். ஏன்னா சரி, இப்ப நாங்க இன்னைக்கு மூணாவது முறைக்கு வருவோம். மூணாவது முறை என்ன சொல்லுதா? மிச்சமே லேசான மெத்தட் தான் மூணாவது மெத்தட். மிச்சமே உங்களை கஷ்டப்படுத்தாத லேசான மெத்தட் தான் இந்த மூன்றாவது மெத்தட். விளங்குதா? மூணாவது ஓ மெத்தட் என்ன சொன்னால், ஹபீபுர் ரஹ்மான், முதலாவது முறை ஒன்றுன்னு பாத்தீங்களே, முறை ரெண்டுன்னு ஒன்று பாத்தீங்க தானே? ஓ அந்த ரெண்டையும் முட்டுட்டு அடுத்த எப்படி நீங்க நிப்பாற்ற இருந்தாலும் சரி, முதலாவது முறையும் இல்ல ரெண்டாவது முறையும் இல்லாம நீங்க எப்படி நிப்பாட்டுறதுக்கு வந்தாலும் கடைசிக்கு என்ன செய்யணும்? கடைசி எழுத்துக்கு சுத்தம். சுக்குனை வச்சு நிப்பாட்டினா சரி. நல்லா விளங்கிக்கணும். அப்போ நிப்பாட்டுறதுல கடைசியில அலிப் வந்தா ஒரு மாதிரி நிப்பாட்டணும். ஃபதஹ் மத்து வந்தாலும் ஒரு மாதிரி, ஃபதஹ் தைனி வந்தாலும் ஒரு மாதிரி, கடைசியில குண்டுத்தா வந்தாலும் ஒரு மாதிரி. ஆனா இது நாலும் இல்லாட்டி எல்லாம் என்ன ஒரே மாதிரி. என்ன செய்யணும்? இது நாலுல ஒன்று வரலண்டா அடுத்து என்ன? ஒரு ஒன்றுதான். இது என்ன செய்யணும்? கடைசி எழுத்துக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டினா வேலை. வேற ஒன்றையும் யோசிக்க தேவையில்லை. விளங்கிட்டா? ஓ எப்படி சொல்லுங்க பாப்போம் திருப்பி ஒருக்கா. என்ன விளங்கி சொல்லுங்க, என்ன விளங்கி சொல்லுங்க, என்ன விளங்கிச்சேன்னு. இப்ப என்னத்துலயுமே ஒன்றுமே இப்ப நிப்பட்ட வரலாற்றி அதுக்கு சுக்குன்னு வைக்கணும். அது என்ன ஒன்றுமே வராட்டினா என்ன ஒண்ணு வராட்டி? அதான் சொல்லணும் சரியா. ஒன்னாவது வரலாற்றி ரெண்டாவது வரலாற்றி. சரி, என்ன ஒண்ணாவது என்ன ரெண்டாவது? ஒன்னாவது என்னடாக்க பத்தக தாயினும் பத்தக மது வரலாற்றி. அதுவும் இல்லாட்டி குண்டித்தா இல்லாட்டி சட்டித்தா அடுத்தது ஆ, சட்னித்தா அதன்னு இல்ல இல்ல இல்ல. குண்டுத்தா மட்டும்தான் வரணும். குண்டுத்தா மட்டும் வராட்டி மத்ததால வந்தா பிரச்சனை. ஆஹா, இப்ப இங்க பாருங்க பாப்போம். உதாரணத்துல உதாரணத்துல பாருங்க, கடைசியில சக்தி தான் வந்து இது எப்படி ஹாவ மாத்தி நிப்பாடணும் அப்படியா? கடைசிய இந்த ஹாதல் பை ரெண்டு ஹாவ மாத்தி நிப்பாடணும் அப்படியா? இல்ல. எப்படி நிப்பாடுறது? எப்படி ஹாதல் பைத்தி பாத்தீங்களா? பை தீ என்ன நிப்பாடுறது? பிழையே. பை ஹாதல் தீய பைத். அண்ணன் மாஷா அல்லாஹ். எப்படி வரணும்? ஹாதல் பை எப்படி? திருப்பி சொல்லுங்க, மறக்கப்படாது.
சவுண்ட் கேக்குது இல்லையே? அசுரு திருப்பி திருப்பி. ஹாதல் பைத். ஹாதல் பைத் ஹாதல் பைத் முதலாவது ரெண்டாவது ஓதி காட்டுங்க, எப்படி எப்படி நிப்பாட்டுன்னு சொல்லி பாவம். அலம் தர கைஃபல் ஃபால ரப்புக பிஸ்ஹாபில் ஃபீல். அதே ஃபீலி என்ற இது கடைசிதான் முக்கியம். ஃபீலி என்று நிப்பாட்டேலுமா? ஏலா ஏனது அங்கதான் கேள்வி. ஃபீல் ஏனது ஃபீல் நிப்பாட்டணும்? ஃபீல் துரமான் ஏன்னா கடை அது அது சொல்லுமா? சுக்குன வச்சு மட்டும்தான் நிப்பாட்டலும். எஸ் எஸ், அது ஏன் சுக்கூனை மட்டும் வச்சு நிப்பாட்டேலும்? பாப்பனே, அதுக்கு என்ன பதில்? அது ஏன் சுக்கூனை வச்சு நிப்பாட்டணும்? என்ன பதில் அதுக்கு? ஆஹ் பாப்பமே. அதுல சட்டி தான் வந்திக்குது. அதுல சட்டி எங்க தான் வந்திக்குது. எங்க சட்டி தான் வந்திக்கு? இல்லாம தான் வந்து கடைசியா சட்டி தான் வந்திக்கு இரண்டாவதுல. இல்ல 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 இல்ல, அப்ப எது? ஆஹ் என்ன சொல்லணும்? எப்படி சொல்லணும்? முறை ஒன்றோ முறை ரெண்டும் வரல. ஃபர்ஸ்ட் மெத்தடும் இல்ல, செகண்ட் மெத்தடும் இல்ல. ஃபர்ஸ்ட் மெத்தடும் வரல, செகண்ட் மெத்தடும் வரல. அப்ப நாங்க என்ன செய்யணும்? மூணாவது மெத்தட்ல சுக்கூனை வச்சுதான் நிப்பாட்டணும். அவ்வளவு பதில். விளங்குச்சா? ஓ இப்ப நீங்க அம்மு ஜூஸ்ல போயிட்டு தேடினீங்க தானே? நீங்க தேடினத்துல முக்காவாசி வசனம் எல்லாம், நிறைய வசனம் எல்லாம் இந்த மாதிரி வசனத்துல கடைசியில சுக்கூனை வச்சு நிப்பாட்டுற மாதிரி தான் நீக்கும். சரிங்களா? முதலாவது முறை ஓ ரெண்டாவது முறையெல்லாம் ரொம்ப குறவு. இந்த மூணாவது முறை ஓ நிறைய இருக்குது. முதலாவது ஒரு காட்டுங்க. முதலாவது எப்படி நிப்பாட்டுறது? அஹ்லதஹு அப்படியே நிப்பாட்டுறது. கடைசியில லம்மு மத்து வந்து ஏன்னா இல்ல ஓ யஹ்சபு அன்ன மாலஹு அஹ்த அஹ் அஹ்லத. வெரி குட். அஹ்லதா அஹ் நிப்பாட்டணும் இது. சரி, இப்ப இன்றைக்கு முதலாவது வேலை திருப்பியும் பேசிட்டு இந்த முறையை நீ தேடணும் கூறுவான். இது ஒரு வேலை. நாங்க அடுத்த பாடத்தையும் இன்றைக்கு பார்க்க போறோம். ரெண்டு பாடம் பார்க்க போறோம். இந்த பாடத்தை என்ன செய்யணும்? பேசிட்டு அம்ம ஜூஸுல அடுத்து எங்க சரி குர்ஆன் ஒரு தேடி இடத்துல பார்க்கணும். பைத்தி அஹ்லதஹு இப்படி நிப்பாட்டுறதுக்கான இடம் ஒண்டிக்குதா? இந்த படிச்ச மூணு மெத்தட்டை தவிர, படிச்சிருக்கிற மூணு மெத்தட்டை தவிர வேற ஏதாவது ஒரு மெத்தட்ல நிப்பாட்டுறதுக்கு இயலுமா இருக்குதா? வேற என்ன செஞ்சுட்டான்னு சொல்லி தேடி பார்த்துட்டு அப்படி என்ன செய்ய நிப்பாட்ட ஈக்கேண்டா என்ன செய்யணும்? கட்டாயம் எங்கிட்ட வந்து சொல்லணும், எடுத்துட்டு வரணும். இப்படி ஒண்டிக்கிற சார், இப்படி நிப்பாட்டுறதுக்கு ஈக்குதே, நிப்பாட்டுவோமா, இப்படி ஏழுமான்னு சொல்லி எடுத்துட்டு வந்து நாங்க கிளாஸ்ல பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், நான் இன்னைக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்த பார்க்க போறோம். சரியா? ராகம்டா தெரியுமா? ராகம்டா என்ன? ராகம்டா கேள்விப்பட்டியா? அப்பா சொல்லுவாங்க. அதத்தான் சொல்லியா கொல ராகம் எடுங்க ஓத கொல ராகம் எடுங்கோண்டு. ஓதக்குள்ள ராகம் எடுங்கன்னு சொல்றேன். எங்க இருந்து எடுக்கிற ராகத்தை? வானத்துல இருந்தா? இல்ல எங்க எங்க இருந்து எடுக்கிற? வாயிலிந்தி வாயில இருந்தா? வாயிலிந்தி அதனத்து என்னது? மருந்து உண்டு அப்படியா? குட்டிச்சிட்டு எடுக்கணும் அப்படியா? எங்க இருந்து எடுக்கிற? வாய்க்கு எப்படி வரும் ராகம்? ஏன் வருமான்? குருவான பார்த்து ஓத 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 வரும் அப்படியா? சரி, அப்ப ஓ நாங்க இன்னைக்கு அதை பார்ப்போம். எங்க இருந்து எடுக்கிறேன்னு சொல்லி நான் பார்ப்போம். சரியா? ராகம்ங்கிறது நல்லா விளங்கிக்கொள்ளணும். நீ சொன்னது போல உங்கள்கிட்ட தான் வரணும். இப்ப ஏண்ட ராகம் என்கிட்ட தான் வரும், உங்களோட ராகம் உங்கள்கிட்ட தான் வரணும். சரியா? சரியா? ஓ ராகம் சொன்னா நல்லா விளங்கிக்கொள்ளுங்க. நீட்டி ஓதுற ஒருவான்ல எங்களுக்கு நிறைய இடங்கள்ல அழகா நீட்டி எடுத்து ஓதையிலுமேனா, அந்த நீட்டி ஓதுறது தான் ராகத்துக்கு மிக மிக முக்கியம். ராகத்துக்கு ராகத்தை நிறைய மாதிரி எடுக்கலும் குருவான்ல.
ஆக முக்கியமான விஷயம் என்ன? நாங்க குர்ஆன்ல நீட்டி ஓதும் ஏன்னா நிறைய இடங்கள்ல ஒவ்வொரு விதமா நீட்டி 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 ஓதுவோம். அந்த நீட்டி ஓ அது ஓதுறதுதான் ராகம் வரும். நீட்டினாதான் ராகம் வரும் ஏன்னா இல்ல ராகம் வராதே. இல்ல வரும். நீட்டி ஓதாம ராகம் எடுத்து ஓதுமா? ஏலும் எப்படி அது? இப்ப எனக்கு உதாரணத்துக்கு இப்ப இந்த வசனத்துல எதையுமே நீட்டாம மோதி காட்டுங்க பார்ப்போம். ராகம் வருதான்னு பார்ப்போம். இந்த முதலாவது வசனத்துல sorry, முதலாவதுல நீட்டாம ஒரு ஒன்றை நீட்டாம மோதி காட்டுங்க பார்ப்போம். ராகம் வருதான்னு பார்ப்போம். ஓதேன்மா يحسب أن أه؟ நீட்டாம أه؟ ராகம் முதலாவது வசனத்தை நீட்டாம ராகம் எடுத்து ஓதி காட்டுங்க பார்ப்போம். நீட்டப்படாதான் நீட்டினா இப்ப நீ சொன்னீங்க நீட்டாம ராகம் எடுத்து கேள்வின்னு சொல்லி நீட்டப்படாது பாப்போமே. يحسب أن ملاه أخلده. நீங்க அப்படியே மலஹு 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 நீட்டிங்களே இந்த ஹூ நீட்டுப்பட்டீங்களே நீட்டாட்டி ஹபீபுர் ரஹ்மான் ராகம் வராது. யஹ்சபு அன்ன மலஹு அஹ்லத ராகம் வராது. என்ன செய்யாது? ராகம் راهم வர மாட்டாது. எங்கிட்ட ராகமே இல்லாமதான் பேசுறோம். அப்போ குர்ஆனை ஓதுறதுக்கு எங்களுக்கு மிக தேவையான ஒரு விஷயம்தான் இந்த நீட்டுதல் என்ற விஷயம். சரிங்களா? எனவே நாங்க ஷோர்ட்டா راهم சொல்றேன்டா. ராகம் இல்லாம எங்களால ஓத இயலாது. நீட்டாம ராகம் எடுக்க இயலாது. இதான் அதுட்ட ஷோர்ட். எப்படி? நீட்டாட்டி எங்களுக்கு ராகம் வராது. ராகம் வரலையா எங்களால ஓத இயலாது. விளங்கிட்டா? விளங்கிட்டா? யார் ஸ்கிரீன்ல கீறுறது? ஹபீபுர் ரஹ்மான் கை சும்மா இருக்காதுனா அப்படியா? சரி, அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம். நாங்க இன்னைக்கு எங்கட ராகத்தை பத்தி பார்ப்போம். நீட்டத்தை பத்தி பார்க்க போறோம். சரியா? என்னதை பார்க்க போறோம் இப்ப? ராகம். ராகம்னா என்ன? நீட்டுறது. சரியா? நீட்டுதலை பத்தி தான் நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? பார்க்க போறோம். உங்களோட ஸ்கிரீன்ல உள்ளதை நீங்க அழிச்சு விடுங்க. அப்பதான் உங்களுக்கு லேசி. அல்லது ஒன்று நாங்க ஸ்கிரீன்ல போறது உள்ள விலங்க பேசுறோம். அழிக்கிறதோ கஷ்டமாக்குதோ? எங்க சவுண்ட காணும்? உங்களோட மைக்கோ பிள்ளைக்கு பாத்தீங்களா? பாத்தீங்களா? போன்ல கை வச்சா பிரச்சனை. சென்னனே நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொன்னேன்னா போன்ல கை வைக்காம கிளாஸ்ல கலந்து கொள்ளுங்கன்னு சொல்லி. விபுர் ரஹ்மான் அவசரம் மைக் ஆன் பண்ணுங்க. டைம் போய் கொண்டி மைக் ஆன் பண்ணும். போனை சத்தம் போடாம வச்சுட்டு மைக் ஆன் பண்ணும். ஆ விபுர் ரஹ்மான் என்னன்னா ஜி யாரும் வேலை பார்த்தே போன்ல? என்ன யார் வேலை பார்த்தே போன்ல? என்ன கேக்குது இல்லையா சவுண்ட்? பாத்தீங்களா? கேக்குது? போனை தொட்டு போன்ல வேலை பார்த்து யாரு? தாத்தாவா? ஓ ம், கை வச்சு கூட சும்மா இருக்கணுமா? போன தரப்படாது.
அப்ப நாங்க எதை பார்க்கணும் இப்ப அடுத்தது நீட்டுதல் தொடர்பா பார்க்கணும். உங்களோட போன்ல நீ கை அடிச்சதால உங்க டைம்ல 5 நிமிஷம் பேத்திட்டு அநியாயத்துக்கு. சரி, நீட்டுதல் தொடர்பான விஷயம் முதலாவது விளங்கி கொள்ளுங்க. நீட்டுதல் என்ன? என்ன டீச்சர்ல சொல்றோம்? ராகம். அரபுல நாங்க சொல்றது மத்து. என்ன சொல்லுவோம்? மத்தி. ஆஹ் நீட்டுதலுக்கு இதுக்கு பிறகு நாங்க யூஸ் பண்ண போற சொல்ல இதான். நீட்டுதல் நீட்டுதல்னு சொல்ல மாட்டோம். மத்து தான் பேசுவோம். என்னண்டு பேசுவோம்? மத்தி. மத்துண்டா என்ன? நீட்டுதல். மத்துண்டா என்ன? நீட்டுதல். அடுத்த கிளாஸ்ல இந்த நீட்டுதல். கேள்வி தான் ஆரம்பிப்போம். ரெடியா வரணும். மத்த நாங்க 2 வகையா பிரிப்போம். ஒன்று மத்தினுடைய அடையாளங்கள், இரண்டாவது மத்தினுடைய எழுத்துக்கள். திருப்பி சொல்லுங்க. முதலாவது என்ன? அடையாளங்கள். ரெண்டா சும்மா அடையாளம் சொல்லக்கூடாது. எழுத் மத்தினுடைய அடையாளங்கள் ஃபுல்லா சொல்லணும். என்ன முதலாவது? மத்தினுடைய மத்தினுடைய எழுத்துக்கள். மத்தினுடைய எழுத்துக்கள். சரி, இதுல இருந்து உங்களோட அடுத்த பாடத்தை பார்ப்போம். மத்தினுடைய எழுத்துக்கள் 3 இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அலிப், சுக்கூன் செய்யப்பட்ட யா, சுக்கூன் செய்யப்பட்ட வா. சுகுன். சொல்லுங்க எப்படி மத்திய எழுத்துக்கள் எத்தனை? 3. இதெல்லாம் அலிஃப், சுகுன் செய்யப்பட்ட யா, சுகுன் செய்யப்பட்ட வா. ஓகே. மத்தினுடைய அடையாளங்கள் இப்படி 4 இருக்குது. மத்தினுடைய அடையாளங்கள் இப்படி 4 இருக்குது. இதுல 3 பேரு உங்களுக்கு தெரியும். சொல்லுங்க அப்ப என்னென்ன பேரு? ஃபத்ஹ மத்து, கஸ்ர மத்து, லம்மு நம்மு தை. மத்து. மத்தனா இதுல பேர் தெரியுமா? என்னன்னு சொல்லி ஓ, சொல்லிருந்தீங்கன்னா எதுல? பாத்தீங்களா பாத்தீங்களா போன பாக்குறீங்க நீங்க. எதுன்னு கேட்கப்படாது. ஓ, நான் எங்க எங்க மார்க் பண்ணிருந்தேன் நான் இப்ப. ஃபத்ஹத்துன். பாத்தீங்களா பாத்தீங்க எங்க நான் மார்க் பண்ணிருந்தேன். நீங்க ஃபத்ஹத்துன். மார்க் ஆ நான் இப்ப ஃபத்ஹத்துன். நான் இப்ப எங்க வட்டம் போட்டேன் கடைசியா? ஃபத்ஹத்துன். ஓ, ம்ஹும். என்ன ஓ? போன்ல பிரச்சனையா அல்லது சவுண்ட்ல பிரச்சனையா? என்ன ஓ? நான் என்ன கேள்வி கேட்டேன் கடைசியா? நீங்க கேட்டது கடைசியா எதுல வட்டம் போட்டேன்டு. அதுக்கு ம். நான் சொன்னேன் ஃபத்ஹத்துன். இது பத்தாதுன்னா இது. ஆஹா ஆஹா. பத்தகத்தும் இப்படித்தான் நிற்கும். நேராயும் சரிஞ்சு இப்படி நேராயும் இப்படித்தான் நிற்கும். சரி, கோடு ஒரு கோடு தான் நிற்கும். இது அப்படி இல்லையே. இது எப்படி? என்ன இது? ஓகே. இது என்னங்கிறத அடுத்த கிளாஸுக்கு தேடிட்டு வாங்கோ. தந்த வேலைகளை ரெடி ஆகிட்டு வாங்கோ. 2 வேலை சந்திக்கிறேன். மத்துங்கிறத பத்தி நான் இன்றைக்கு விளங்கப்படுத்தின எல்லாத்தையும் அடுத்த கிளாஸ்ல ஸ்டார்டிங் கட்டாயம் கேள்வி கேட்பேன். கடைசி மெத்தட் வசனத்துல நிப்பாட்டுற மெத்தட்ல கடைசி மெத்தட் பேசிட்டு குரான்ல தேடிட்டு வரணும். அது 3ஐயும் பத்தி கேட்பேன். ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன, செகண்ட் மெத்தட் என்ன, தேர்ட் மெத்தட் என்ன, 3ஐயும் பத்தி கேட்பேன். மத்த பத்தி இதை படிச்ச வரைக்கும் கேட்கப்படுமா? ரெடி ஆயிட்டு வரணும். போன்ல கிண்டப்படாதான். கவனமாய்க்கும்.